சீமான் இங்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட நமிதா ஆடுதுனாக்கா உடனே நமிதா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, அதோட விளைவு தெரியாது. இங்கிட்டு நதிநீர் பிரச்சனைக்கு சீமான் கூட்டம், இங்கிட்ட நமிதா ஆட்டம். அப்புறம் என்ன, நமிதா ஆட்டம் தான் பார்ப்பாங்க. அவ ஆடி விட்டு போயிடுவா. இவரு போராடுறது 10 வருஷம் பின்னாடி வர பிரச்சனையை கையில எடுத்து போராடுறது. புரியுதுங்களா இல்லையா? எங்கிட்ட நமிதா ஆட்டம்னாக்க இது தமிழ்நாட்டு மக்களோட சாபகேடு. திரையில் நடக்கிறது பூரா உண்மைன்னு இந்த பாவி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தரையில் நடக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. இப்ப சீமான் அண்ணன் ஒரு சீமான் இருக்காரா, அப்புறம் அப்படியே இப்ப பாண்டு போட்டுக்கிட்டு ஆட்டு அதுல 5 பேரை பறக்க விடுறது, நமிதா தூக்கி சுத்த விடுறது, இங்கிட்ட தூக்கி இடுப்புல வச்சுக்கிறது அப்படின்னா கை தட்டி சூப்பரா இவன் தானே என் தலைவனுக்கு இருந்திருக்கிறான். அவருக்கு அது தெரியல. என்னைக்கு பசி பட்டினி பஞ்சம்னு ஒரு நாள் தலைவிரிச்சு ஆடதான் போகுது. என்னைக்கு இந்த சீமானு போராட்டத்துக்கு மதிப்பு இல்லையோ ஒரு நாள் இந்த மக்கள் அனுபவிப்பார்கள் தம்பி. பசி பஞ்சம் பட்டினி எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்பொழுதுதான் சீமான் தேர்தல் இல்லாம தேர்ந்தெடுக்கப்படுவார்.